மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், திருக்கூத்து பகுதி. ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. அது இந்த கோயம்புத்தூர் பக்கத்துலலாம் இந்த சேர நாட்டு பகுதிகளில் பேசுவாங்க. அது ஒரு சின்ன குட்டி கதை. ஒருத்தனுக்கு பிறந்ததுலேருந்து அவனுக்கு மலம் கழிக்கிற பழக்கமே இல்லை. அப்படி வேற வகையில தான் பண்ணுவான். ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். இது கதை. அவன் திடீர்னு ஒரு நாள் மலம் கழிச்சிட்டான். மற்றவங்கெல்லாம் சாதாரணமாக மலம் கழிப்பாங்க மனிதர்கள்னா. இவன் ஒரு நாள் மலமே கழிக்காதவன் ஒரு நாள் மலம் கழிச்சிட்டான். என்ன பண்ணா, இந்த மலத்தை பார்த்து பூரி படைஞ்சு அதை எடுத்துன்னு போயிட்டு பூஜை அறையில் சாமி இருக்கு இல்லையா, சாமி பக்கத்தில் வச்சு அந்த மலத்துக்கு கற்பூரம் காட்டினானா. கற்பூரம் காட்டி தீபாராதனைலாம் செலுத்தி ஊதுவத்திலாம் கொளுத்தி பயங்கரமாக ஊரில் இருக்கிறவங்கள எல்லாரையும் கூட்டின்னு வந்து காமிச்சானா. இது ஒரு கதை. அந்த மாதிரி தாவேக்கா ஆட்சிக்கு வரும்னு விஜயே நினைக்கலையாம். அவரே ஆட்சிக்கு வருவார்னு நினைக்காதவர் திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். தமிழக மக்கள் எவ்வளோ நல்ல அறிவாளிங்க பாருங்கள். டக்குன்னு தூக்கின்னு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதுலேயும் இவங்க பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த சமூக வலைத்தளங்கள், இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, இதிலலாம் தான் ஜெகதீஷ் பழனிசாமின்ற ஒருத்தரை வச்சு அது கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தொடர்ந்து நடிகர்களை காலி பண்ணுற மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு உணர்வை கிண்டி விட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்கு. ஆனால் இவர் போய் பிரச்சாரம் பண்ண பல இடங்களில் தோற்றுருக்காங்க. நாகர்கோவில், ராமநாதபுரம், நிறைய இடங்களில் தென்காசி, இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஒரு சீட்டு கூட வரல. 11 மாவட்டத்தில் வரல. ஆனால் பல இடங்களில் வந்துட்டாங்க. இப்போது அவங்க அந்த மலம் கழிக்காதவன் மலம் கழிச்ச மாதிரி இப்போது ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அவங்க எதையுமே வீடியோ இல்லாமலாம் செய்ய மாட்டாங்க. சூப்பராக செய்வாங்க. அதில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பேர் வாசுதேவி நம்ம பேர். இவங்க வெள்ளைக்கோட் அணிஞ்சு தாவேக்காவுடைய தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் மாரியப்பனுடைய அறிவுறுத்தல் பேரில் தான் போயிட்டு சங்கரன் கோவிலில் அரசு மருத்துவமனையில் போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இந்த அம்மா அங்கே ஒரு க்ரஷர் இருக்குது சங்கரன் கோவில் பக்கத்தில். அங்கே ஒரிசாவை சேர்ந்த ஒருத்தருடைய கை துண்டாயிடுச்சு. அந்த கையுக்கான ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணலை அப்படின்ட்டு தான் குற்றச்சாட்டு. அதுக்காக இவங்க போய் இந்த அம்மா ஆய்வுன்ற பேரில் பெரிய அளவுக்கு அங்கே கதிகலங்க வச்சுருக்காங்க. இந்த அம்மா ஏற்கனவே கொஞ்சம் பிரபலமானவங்க. கரூரில் ஒரு 41 பேர் இறந்தப்போ இந்தம்மா செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் ஸ்டாலினுக்கு எதிராகவும் மீம்ஸ் போட்டாங்க. அதில் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அவங்க அந்த எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு இந்தம்மா துபாயில் வேலை செய்கிறாங்க. துபாயில் டாக்டராகவோ நர்ஸாவோ வேலை செய்யலை. துபாயில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, வேலை செய்யக்கூடிய அம்மா இந்த அம்மா. அதனால் திருப்பி துபாய்க்கு போகும்போது ஏர்போர்ட்டில் போலீஸ்காரங்க பிடிச்சி உன் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது இவங்க திரும்பி தமிழகத்துக்கு விஜய் ஆட்சி அமைஞ்ச உடனே அந்த க்ரஷரில் வேலை செஞ்சவருடைய கைக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரவே இந்தம்மா சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் போயிட்டு ஏகப்பட்ட கலடா பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கலட்டானா, இது சாதாரணமாக போல கேட்டிங்களா. டிடிவி தினகரனே இதை கண்டித்து பெரிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இவங்க கெலட்டா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில் அங்கே தாவேக ஜெயிக்கவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய கிள்ளியூர் பேரூராட்சியில் திமுக தலைவர் தான், திமுகவை சார்ந்தவர் தான் தலைவராக இருக்கார். அவர் ரூமுக்கு போயிட்டு அங்கே இருந்த ஸ்டாலின் படம், கலைஞர் படம் எல்லாத்தையும் அடித்து உடைச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு கலாட்டா, ஒரே கலாட்டா. அதாவது திமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், அவர் திமுககாரர். அவர் ரூமில் இருக்கக்கூடிய கலைஞர் படத்தையும் ஸ்டாலின் படத்துக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க போய் அடித்து உடச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கவர்மெண்ட் ஆஃபீஸுன்றது
கமிஷனர் ரூம் தான். அந்த பேரூராட்சியில் இருக்கக்கூடிய கமிஷனர் ரூம் தான். அங்கே தான் போய் அடிச்சிருக்கணும். இவங்க போயிட்டு தலைவர் ரூமில் இருக்க படத்தெல்லாம் அடித்து உடச்சி கலாட்டா பண்ணியிருக்காங்க. துறையூரில் நம்ம துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏற்கனவே ஒயின் ஷாப்பில் உட்காந்து சரக்கடிக்கிற ஃபோட்டோலாம் வந்துருந்தது. அவர் வந்து பயங்கர அட்டகாசம். அம்மா உணவகத்துக்கு போகிறது, ஆய்வு பண்ணுறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறது அப்படின்னு அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து துறையூரில் பெரும் பிரச்சனை இவரால் நடந்திருக்கு. குடியாத்தம் சின்னுன்னு ஒரு அம்மா எம்எல்ஏ குடியாத்தத்துக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க வந்து நேராக நகராட்சிக்கு போயிட்டு நகராட்சியுடைய கமிஷனர் இருக்கார் இல்லையா, என்னன்னாலும் ஒரு அரசு பதவி, அதுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் இல்லவே இல்லை. நேராக இந்த அம்மா கமிஷனர் பதவி சேர்லேயே உட்காந்துக்கிட்டு ஆய்வு பண்ணுன்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ நம்ம நிர்மல்குமார் அண்ணன், இவர் தான் எம்எல்ஏ. அங்கே வந்து இவர் போகிறாரு. அங்கே மதுக்கடைகள் மூடப்படல, கோவிலுக்கு பக்கத்தில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் மதுக்கடைகள் மூடப்படலன்னு ஒரே போஸ்டர் மயமாக ஒட்டி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக, பெரிய விஷயமா வந்து இது கிரியேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த மலங்கழிச்சானா அதை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு பூஜிப்பான் அப்படின்றது தான் பழமொழி. அந்த பழமொழி தான் இப்போது இவங்களுக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்கவே உங்களுக்கு வந்து அதுதான் நிலவரமாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கிடையில் காஞ்சிபுரத்தில் ஒரு நீர்நிலை தொட்டி ஒன்று வந்து சுமார் 18 லட்சம் ரூபாயில் டெண்டர் வந்து காலையில் 9 மணிக்கு திறந்து 3 மணிக்கு மூடிட்டாங்க அப்படின்னு நேற்று பேசியிருந்தோம். இது வந்து சிபிஐக்கு போனாலும் நிற்கக்கூடிய கேஸு. ஏன்னா ஒரு டெண்டர்ன்றது ஒரு வாரம் அதுக்கான ப்ராசஸிங் டைம் இருக்கும். டெக்னிக்கல் பிட்டு பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்றது தான் நிலவரம். ஆனால் ஒரே நாளில் திறந்து ஒரே நாளில் மூடி ஒரே நாளில் கான்ட்ராக்டரை ஃபிக்ஸ் பண்ண விஷயம் என்பது நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் வர, அது வந்து பெருசாக ஊரக வளர்ச்சித்துறையில் அமைச்சர் புசி ஆனந்த் பெருசாகிட்டு ஆக உடனே பைய வந்து அங்கே இருக்கக்கூடிய 2 கிளர்க்கு மேலே போட்டு 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. முதல் ஊழல் புகார் வந்து வெளிப்படையாக வந்தது இங்கே தான். வந்த உடனே இதுவாகிடுச்சு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் செந்தில்குமார்னு ஒருத்தர் முதலமைச்சருக்கு பிஏவாக போட்டிருக்காங்க. அந்த செந்தில்குமார் ஐஏஎஸ் மேலே வந்து அவர் ஏற்கனவே வந்து விஜயபாஸ்கர் பீரியடில் தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்பரேஷனுடைய எம்டியாக இருக்கார். அப்போ வந்து பயங்கர அலிகேஷன் அவர் மேலே வந்தது. ஆனால் அந்த அலிகேஷன் எல்லாம் கண்டுக்காத மாதிரி அவரை தூக்கி மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டராக வந்தவுடனே அவருக்கு செக்ரட்டரியாக போட்டாங்க. அவருக்கு செக்ரட்டரியாக போட்டவுடனே அது அங்கேயும் வந்து பயங்கரமான அலிகேஷன்ஸ் வந்தது. அவர் இப்போ வந்து செலக்ட் பண்ணி நம்ம சிஎம்க்கு செக்ரட்டரி நம்பர் 1 போட்டிருக்காங்க. அவர் தான் போய் கவர்னரை பார்க்குறாரு, பேசுகிறாரு, எல்லாம் ஒன்று. ஸோ அலிகேஷன்ஸ், அதாவது சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும். இப்போ அஸ்ரா கார்க்கை வந்து ஐஜி இன்டெலிஜென்ஸாக போட்டிருக்காங்க. அவர் மேலே ஒரு பாயிண்ட்டு கூட கிடையாது, ஒரு புள்ளி கூட அவர் மேலே தவறான விஷயங்கள் என்பது கிடையவே கிடையாது. அவர் பர்ஃபெக்டான ஆள், அவரோட டியூட்டிலையும் பர்ஃபெக்டாக இருப்பார். பஞ்சாபை சேர்ந்து உண்மையான சிங்கம். அப்போது அந்த மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்கலாம். அமுதா ஐஏஎஸ் வந்து ரொம்ப நேர்மையானவங்க. ஆனால் அமுதா ஐஏஎஸ் வந்து கரூர் விஷயத்தில் அந்த அம்மா வந்து விஜய்க்கு எதிராக பேட்டி கொடுத்தாங்க. விஜய் லேட்டாக வந்ததுனால தான் சம்பவம் நடந்ததுன்னு பேட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த அம்மாவை பழி வாங்கிட்டு செந்தில்குமாரை செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. சிஎம் செக்ரட்டரி 1 போட்டிருக்காங்க. இதுதான், இந்த செட்டப் தான் வந்து உங்களுக்கு வந்து சந்தேகத்தை கொண்டு வரும், எல்லாத்துலேயுமே சந்தேகத்தை கொண்டு வரும். அப்போது செந்தில்குமார் மேலே வந்த அலிகேஷன்ஸு, அவர் இன்றைக்கி சிஎம் செக்ரட்டரியாக 1 இருக்கக்கூடிய விஷயம். இப்போது ஊரக வளர்ச்சித்துறையில் வந்து ஒரு டெண்டரை வந்து ஒரே நாளில் கால்ஃபர் பண்ணி ஒரே நாளில் ஓப்பன் பண்ணி ஒரே நாளில் ஒர்க்கை கொடுக்குற அந்த நிலவரம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக அமைச்சர் நாலேஜ் இல்லாமல் நடந்திருக்கவே முடியாது. இது ரைட்டுங்களா? புதுசாக வந்திருக்கு மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரியில் ஒரு ஊரக வளர்ச்சித்துறையில் ஒரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு 17 லட்சம் ரூபாய் வேலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அமைச்சர் பிஏ துறை செயலாளர் இவங்க அட்லீஸ்ட் இவங்க நாலேஜ் இல்லாமல் இது
நடந்ததே இருக்காது. இது வந்து எக்ஸ்போஸ் ஆன உடனே 2 கிளர்க்கு மேல வந்து இவங்க நடவடிக்கை எடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப அலார்மிங் சிச்சுவேஷனா வருது. இப்போ நீங்க அ பாட்டிலுக்கு ரூ. 10 வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க பிரச்சனையாயிடுச்சு. எல்லா டாஸ்மாக் கடையிலயும் பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறத கண்டிச்சு, தாவேகாவுடைய உறுப்பினர்கள் வீடியோ எடுத்து போடுறாங்க. இப்போ இது இன்டர்ன் என்ன ஆகும்னா, தாவேகா ஆட்கள் பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னா, அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தாப்பா பிரச்சனை பண்ணாதப்பா, இந்தாப்பா வச்சுக்கப்பா. நீ உன் சரக்குக்கு ரூ. 10 எடுக்கலப்பா, இந்தாப்பா ஒரு ரூ. 50 சேர்த்து வச்சுக்கப்பா. போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஊழல் போயிட்டு இருக்கு. இது வருஷம் பாட்டிலுக்கு ரூ. 10 மட்டும் ரூ. 750 கோடி வருது. இதுக்கான விஷயம் என்பது வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை நீங்க எப்படி பண்ணுவீங்க? அட்டை சேதாரமாகுது, பாட்டில் உடையுது, இறக்குற கூலி, ஏத்துற கூலி, ஃப்ரிட்ஜு, இவங்க டாஸ்மாக் கடை வச்சிருக்காங்க இல்லையா? அந்த கடைக்கு வரக்கூடிய கூடுதல் வாடகை, அது இல்லாம அந்த தொழிலாளர்களுக்கு வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு 10,000மோ 11,000மோ தான் தொகுப்பூதியம் கொடுக்குறாங்க. அதில் எப்படி ஒருத்தன் வந்து வேலை செய்ய முடியும்? அப்போ ரூ. 10 அவன் வாங்குறான். அது ஒரு இஷ்யூவா, அது ஒரு பெரிய விஷயமா போக அது இப்படி மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் அமைஞ்சதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே முற்றும் கோணல் தான். இப்போ அமைச்சரவை வந்து மாற்றத்துக்கு இவங்க போறாங்க. அமைச்சரவை மாற்றத்தில் போகும்பொழுது முஸ்லீம் லீகை வந்து கூப்பிட்டு ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் கூப்பிட்டு முஸ்லீம் லீகை வந்து ஒரு மினிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, அது சிறுபான்மை நலத்துறை மினிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமாவுக்கு வந்து ஒரே ஒரு துறை ஒதுக்குறாங்க, அது வந்து ஆதி திராவிடர் நலத்துறை, வன்னியரசு மினிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ விஜய் வந்து விஜயே கூப்பிட்டாராம், விஜயே கேட்டுக்கிட்டாராம், திருமா நீங்க அமைச்சரவையில் இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டதா திருமா வெளியில சொல்றாரு. உள்ள என்ன நடக்குதுன்னா, திருமாவுடைய கட்சிக்கு ஒரே ஒரு துறை தான், அது வன்னியரசுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்ற அளவில் அவங்க முடிச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. திருமா வந்து 2 அமைச்சரவை கேளுங்க, 2 அமைச்சர்னா நானும் மினிஸ்டர் ஆகிறேன், நான் வந்து எம்பி பதவியை பார்லிமெண்ட்டில் ரிசைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பேரம் பேசுகிறாரு. நீங்கள் உங்களுக்கு இந்த நாடகத்தோட ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா, விஜய், திருமா 3 பேரும் சேர்ந்து விகடன் நடத்தின ஒரு விழாவில் பங்கெடுக்கும் போது தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் பேசுகிறாங்க. ரைட்டா? இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த விஷயத்தெல்லாம் வந்து விசிகால இருக்கும்போதே ஆதவ் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதை அப்படியே விகடன் மேடைக்கு கொண்டு வர்றாரு. அப்போ அந்த அந்த இடத்துல வந்து திருமா இருக்காரு. ஆனால் அன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் இருந்ததுனால ஸ்டாலினுக்கு பயந்து திரும்ப அந்த விழாவில் கலந்துக்கல. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் சீட்டு, நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை, அது இதுன்னு நடக்கும்போது அவர் கேவி குப்பத்தில் போயிட்டு ஜெகன்மூர்த்திக்கு ஆதரவு கொடுக்குறேன்னாரு. இங்கே வந்து பெரம்பூரில் வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங்க்கு ஆதரவு கொடுக்குறேன்னாரு. திடீர்னு அவருடைய சொந்த தொகுதியிலேயே அவர் போட்டி போடுறேன், அப்படி காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன் வந்தார். அப்போவுமே வந்து இவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வந்துருச்சு, இந்த அரசு வந்து முழுசாக வெற்றி பெறாது, திமுக அரசு வெற்றி பெறாது, இதில் வந்து ஒரு இழுபறி நிலைமை தான் வரும். அப்போ நம்ம வந்து அமைச்சர் ஆகணும்னா நம்ம வந்து காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போடணுன்றது திருமாவுக்கு அப்போவுமே நாலேஜ் வந்துருச்சு. அதான் அவர் வந்து போட்டி போடுறேன்னாரு. அப்புறம் ஸ்டாலின் கூப்பிட்டு, ஏங்க நீங்களே வந்து எம்பியாக இருக்கிறீங்க, நீங்களே வந்து போட்டி போட்டிங்கன்னா கூட்டணியுடைய வெற்றி மேலே சந்தேகம் வந்துடும்னு சொல்ல அவர் வந்து வாபஸ் வாங்கினார். அதுக்கப்புறம் பார்த்தா 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, 2 எம்எல்ஏ வந்தாங்க. இப்போ ஒரு சீட்டு தரேன்றாரு விஜய். இவங்க கேட்குறது 2 சீட்டு. அப்போது திருமா வந்து இன்டேக் ஆகணும் அப்படின்றது தான். இப்போ ஆதவ் அர்ஜுனாவோட நெகோசியேஷன்ஸு போய்கிட்டு இருக்கு. அது எப்படி முடியுன்றது தெரியல. ஆக மொத்தம் நாளைக்கு அமைச்சரவை பதவியேற்பு. அதில் வந்து முஸ்லீம் லீக் வந்து அமைச்சரவையில் பங்கேற்குது. அவங்களுக்கு சிறுபான்மையினர் நலன் கொடுக்குறாங்க. வன்னியரசுக்கு வந்து ஆதி திராவிடர் நலன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் திருமா சேர்ந்தாருன்னா பெரிய வெயிட்டான துறையாக கொடுப்பாங்க அப்படின்றது தெரிய வருது. இது நெகோசியேஷன் போயிட்டுருக்கு. காங்கிரஸ்க்கு 2 துறைகள், ராஜேஷ்குமாரும் விஸ்வநாதனும் வராங்க. விஸ்வநாதன் வந்து தலித் தான். அவர் வந்து மேலூரில் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு வந்த ராஜேஷ்குமாருக்கும் விஸ்வநாதனுக்கும் வந்து ஒன்று
போக்குவரத்து துறை, 2 வணிக வரித்துறை. இந்த 2 துறையும் கேட்குறாங்க. 2 துறையும் பணம் குவிக்கக்கூடிய துறை. காங்கிரஸ்காரங்க எப்படிலாம் ஊழல் பண்ணுவாங்கன்னு அகில இந்திய அளவுல ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ரைட்டா? நீங்க வேணா பாருங்க, அடுத்து வரக்கூடிய இந்த ஆட்சியில அதிக ஊழலுக்கு உள்ளானது வந்து நம்ம வணிக வரித்துறை தான் இருக்கும். ரைட்டுங்களா? வணிக வரித்துறை பத்திரப்பதிவு துறையில ஒரு அம்மா இருந்தாங்க. ஜோதி நிர்மலா சாமின்னு ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து அந்த ஐஜியா இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அந்த துறையிலேயே செயலாளர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவுடைய கேஸ்ட் அடிப்படையில பூஸ்ட் பண்ணி அந்த அம்மாவ வந்து மாநில தேர்தல் கமிஷனர்ல ஒரு ஆள உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஆட்சி மாறினோன்னே அந்த பதவியெல்லாம் காலி பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போணும். இப்போ விஜய பார்த்து ஜோதி நிர்மலா சாமி வந்து எனக்கு மறுபடியும் நீங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பத்திரப்பதிவு, வணிக வரி இந்த 2 துறையிலையும் ஹெவியஸ்ட் கரப்ஷன். இப்போ நம்ம நண்பர் தான் ஆலிவர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பதவி போறதுக்கு முன்னாடி அவர் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பதவிகளை போட்டு போயிருக்கார் ரெஜிஸ்ட்ரேஷன். இன்னைக்கும் புகார்கள் வந்து ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணோன்னா 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்றத இன்னைக்கும் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சங்கடங்கள், புகார்களாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையில் வேலுமணி வந்து சேர்க்கிறதா வானாமா அப்படின்றது ஒரு கிரைசிஸ். ரைட்டா? இந்த வேலுமணி எபிசோடை வந்து லீமா ரோஸ் மூலமாக மேனேஜ் பண்ணது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இப்போ அந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வேலுமணி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு. அவங்ககிட்ட ஒரு 25 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 25 எம்எல்ஏக்களும் எடப்பாடிக்கு எதிராக கட்சை கட்டி பொதுக்குழு கூட்டணும், அது கூட்டணும், இது கூட்டணும், கட்சியை வந்து ரீவாம் பண்ணணும், கட்சிக்குள்ளே சசிகலாவை சேர்க்கணும், ஓபிஎஸ்ஸை கூட சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய கலேவரம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போது இவங்க வந்து அதிமுகவையே துண்டா உடைச்சி ஒரு 25 எம்எல்ஏக்களை கொண்டு வந்து இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறாங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், காமராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய திருத்தணி அரியும் அதில் வராரு. இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடியது மாதிரி ஒரு செட்டப்பு. ஆனால் இந்த செட்டப்பை வச்சு இவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 வாங்கிட்டு இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ரைட்டா? ஆனால் இவங்களை பற்றின புகார்கள் வந்து எடப்பாடி சபாநாயகருக்கும் கவர்னருக்கும் தட்டி விட்டார். கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இவங்க சம்மந்தமாக புகார் வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அடிப்படையில் இவங்க மேலே வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் விஜய் போய் அவங்கள பார்க்குறாரு. அந்த 25 பேரும் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. இவங்களை போய் விஜய் பார்க்குறாரு. அப்போ அதன்படி வந்து விஜயே வந்து கைது செய்யப்படலாம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கேஸில் அதான் நடந்தது. சிபிஐ கேஸ் ஆகும். சிபிஐயில் வழக்கு பதிவு பண்ணால் விஜயே கூட கைதாகலாம் அப்படின்ற ஒரு நிலவரம் வந்து உருவாகும். ஆகவே நான் வந்து இவங்களை மந்திரியாக்க முடியாதுன்னு கவர்னர் சொல்லிட்டார். இப்போது அண்ணன் வேலுமணி ஃபோன் அடிக்கிறாரு, எடுக்க மாட்டேன்றார். இந்த லீமா ரோஸ்ன்னு ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார் வந்து கட்சியில் சேர்றதுக்கு சுமார் 500 கோடி ரூபா கொடுத்துருக்கு எடப்பாடி கிட்ட. எல்லாரோட கட்சி பதவியும் பிடுங்கினார். இந்த 25 பேரில் 17 பேர் மாவட்ட செயலாளர்கள், அவங்க கட்சி பதவியெல்லாம் எடப்பாடி பிடுங்கினார். ஆனால் லீமா ரோஸ் கிட்ட போக முடியல. லீமா ரோஸ் கிட்ட கட்சி பதவி பிடுங்குறேன்னு போனோன்னா அந்த அம்மா வந்து 10 தொகுதிக்கான தேர்தல் வேலையை பார்க்குறேன்னு தான் அந்த அம்மா காசு கொடுத்துருக்கு. லீமா ரோஸ் கிட்ட போனால் 500 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்கணும். அதனால் எடப்பாடி வந்து ஆப்பசைத்த குரங்கு, ஒரு குரங்கு வந்து ஆப்பு எப்படி இருக்குன்னு அசைக்குமா, அசைச்சிக்கிட்டே இருக்கும்போது அதோட வால் மாட்டிக்குமா, ஆப்பசைச்ச குரங்கு மாதிரி எடப்பாடி வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. விஜய் மீதே சிபிஐ வழக்கு பாயிற அளவுக்கான நிலவரம் வந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சவுக்கு சங்கர் மேலே வந்து கூண்டாஸை வந்து தமிழக அரசே ஜிஓ போட்டு எடுத்திருக்கு. ஒரு அதிகாரி, அவருக்கு நெருக்கமானவர், அவர் ஒருத்தர் இப்போது இருக்கார் இங்கே. அவர் சிஎம் ஆஃபீஸில் ஒரு 2-3 பேர்,
அதில் ஒருத்தர் பேர் அருண்குமார்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி அண்ணன் மேலே போட்ட கூண்டாஸ்கான ஜீவோவை எடுத்திருக்காங்க. சவுக்கு சங்கர் வந்து வெகு விரைவில் விடுதலை ஆகிறார். இதுக்கான ஒர்க் அவுட் வந்து நடக்குது. அவர் வெளியில் வந்து என்ன பேச போகிறாருன்றது யாருக்கும் தெரியாது. அவர் பேசுகிறது அவருக்கே தெரியாதுன்றது தான் உண்மையான நிலவரம். இப்படி தாவேகாவினருடைய லொல்லு சபா நிகழ்ச்சிகள், அமைச்சரவை மாற்றத்தில் நடக்கக்கூடிய இழுபறி செய்திகள், ரைட்டுங்களா? முதல் டெண்டரே ஊழலாகி போன வரலாறு, கதை, ஊழல் எங்கு பார்த்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் நடக்கக்கூடிய சண்டை, ஆஸ்பத்திரி, பேரூராட்சி அலுவலகம், நகராட்சி அலுவலகம் எல்லாத்துலேயும் வந்து நர்த்தனம் ஆடக்கூடிய தாவேகாவினர். இப்படி வந்து எந்த இன்ஸ்டாகிராமில் இவங்க வந்து பரப்பி வந்து ஆட்சியில் அமர்ந்தாங்களோ அதே இன்ஸ்டாகிராம் வந்து இன்னைக்கு நெகட்டிவாக போயிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட். இதெல்லாம் விவரங்கள். நன்றி, வணக்கம்.